அனைவருக்கும் வணக்கம். நடிகர் திலகத்தின் ரங்கோன் ராதா அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கோங்க. இந்த திரைப்படம் 1956ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு திரைப்படம். இந்த படத்துடைய கதை யார் அப்படின்னாங்க, பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவருடைய கதை இந்த படத்தோட இது. வசனம் யார் அப்படின்னு பார்த்தோம்னாங்க, கலைஞர் அவர்கள் இந்த படத்துக்கு அருமையாக வசனம் எழுதியிருப்பாருங்க. இந்த படத்தில் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நடிகர் திலகம், ஜோடியாக நடிக்கிறவங்க பானுமதி அம்மா. அடுத்தது முக்கியமான கேரக்டர் யார் அப்படின்னா, இந்த படத்துலிங்க எம்என் ராஜம் அவங்க ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் என்எஸ் கிருஷ்ணன் நடிக்கிறாங்க, கலைவாணர். அப்புறம் எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்கள் நடிக்கிறாங்க, ராஜசுலோச்சனா இவங்கெல்லாம் நடித்த ஒரு திரைப்படம். இந்த படத்துடைய ஒரு சிறப்பு என்னன்னாங்க, நடிகர் திலகம் சில படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காருங்க. அப்போ அந்த காலத்தில், அதாவது அந்த நாள், திரும்பிப்பார் இருக்கக்கூடிய படத்துலலாம் வில்லனாக நடிச்சிருப்பார். அதுபோல் இந்த படத்துலையும் ஒரு நெகட்டிவ் ரோல், அதாவது ரொம்ப கெட்டவராக நடிச்சிருப்பார். நம்ம நடிகர் திலகத்துடைய ரசிகர்களுக்கு கூட அவர் பண்ணுறதை பார்த்தா என்னடா இப்படி பண்ணுறாரே அப்படிங்கிற மாரி மனசுக்குள்ள ஒரு இதாக இருக்கும், ஆதங்கமாக இருக்கும். ஆனால் அது ஒரு நடிப்பு தான், அதில் வெளுத்து வாங்கியிருப்பார் நடிகர் திலகம். இந்த படத்தில் பாடல்கள்லாம் நல்லா இருக்கும், நிறைய பாடல்கள் இருக்குது. அந்த பாடல்கள் கலைஞர் அவர்களே 2-3 பாடல்கள் இந்த படத்துக்கு எழுதியிருக்காங்க, பாட்டு எழுதியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோடைய கதையை நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். இந்த படத்தைங்க நடிகர் திலகம் மிகப்பெரிய பணக்காரராக வருவார். ஒரு பிஸ்னஸ் வணிகம் பண்ணக்கூடியவர், நல்ல நிறைய சொத்து, நிறைய பணம் வச்சிருக்கக்கூடியவர். ரொம்ப ஆரம்பத்தில் படம் ரொம்ப கலகலப்பாக இருக்குங்க. அதாவது பானுமதி அம்மா மனைவியாக இருப்பாங்க, அவங்களோட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப காமெடியாக இருக்கும், நல்ல கலகலப்பாக இருக்கும் படம். நம்ம கூட ஆஹா என்னடா படம் இவ்வளோ ஜாலியாக போகுது அப்படின்னு நினைக்கும் பொழுது, ஒரு கட்டத்தில் எம்என் ராஜம் வருவாங்க வீட்டுக்குள்ளே. அவங்க வந்த உடனே படமே மாறிடுது. அதாவது எம்என் ராஜம் யார் அப்படின்னாங்க, பானுமதி அம்மாவுக்கு தங்கையாக வருவாங்க. அவங்க அவங்க அப்பா ஒரு கேஸ் ஒன்று இருக்கும் அவங்க சொத்துல. அந்த கேஸில் அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் எம்என் ராஜம் அவங்களுக்கும், அதாவது பானுமதிக்கும் மிகப்பெரிய ஒரு சொத்து அவங்களுக்கு கிடைக்கும் அந்த கேஸில் ஜெயிச்சதுக்கப்புறம். இப்போ நடிகர் திலகத்துக்கு என்ன அப்படின்னாங்க, எம்என் ராஜத்துக்கு மேலே ஒரு ஆசை அவங்களுக்கு. எம்என் ராஜத்தையும் கல்யாணம் பண்ணிக்கணும். 2வது காரணம், எம்என் ராஜத்தை கல்யாணம் பண்ணிட்டாங்க, அந்த சொத்து முழு சொத்துமே தனக்கு வந்துடும் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு ஆசை. அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னாங்க, எம்என் ராஜத்துக்கு வரக்கூடிய மாப்பிள்ளைகளெல்லாம் இவர் தட்டி கழிப்பார். இது மாப்பிள்ளை சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்தில் என்ன செய்வாருன்னாங்க, பானுமதி அம்மாவுக்கே மனநிலை சரியில்லை அப்படிங்கிற மாரி ஒரு பட்டம் கட்டி அவங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேயை ஓட்டுறது அப்படிலாம் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ ரொம்ப மிக கொடுமையான ஒரு கணவராக நடிப்பார். அதாவது ஆரம்பத்தில் ரொம்ப கலகலப்பாக, நெத்தியில் துண்ணூறு, கையில் இங்கே எல்லாம் உடம்பு பூரா திருநீர் பட்டை வச்சுக்கிட்டு ரொம்ப காமெடியாக பண்ணிகிட்டு இருப்பாருங்க. ரொம்ப நிறைய சீன் காமெடி இருக்கும். பானுமதி அம்மாவுடைய ஒரு வேலைக்காரி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க தான் பானுமதி அம்மாவுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு மந்திரவாதியோடு சேர்ந்துட்டு ஒரு மந்திரம் பண்ணி பானுமதி அம்மாவை நிரந்தரமாக பைத்தியமாக்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அந்த மந்திரவாதி என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த வேலைக்காரியை கழுத்தணிச்சு கொன்றுவார். கொன்னுட்டு அந்த பழியை நடிகர் திலகத்து மேலே போட்டுருவாங்க. அதை பானுமதி அம்மா காப்பாற்றுவாங்க. அதாவது நடிகர் திலகத்தை அந்த கொலையிலிருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. அதாவதுங்க, பானுமதி அம்மா எப்பயும் துடிப்பாக, அதாவது ஒரு ரொம்ப ஒரு அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னாங்க, ஒரு வலிமை மிக்க ஒரு பெண்ணாக இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அடங்கி நடப்பாங்க. ஆனால் இருந்தாலும் இப்போ இந்த சீன்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னா, நடிகர் திலகத்தை இனிமேல் நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நடிகர் திலகத்துக்கு ஆலோசனை சொல்கிற மாரி வருவாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஒரு பெரிய கொடிய அம்மை நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இறந்து போன வேலைக்காரியை நீங்கள் என்னுடைய இடத்துல வச்சுட்டு, அதாவது நான் ஒரு சாமியார் மாரி வேடம் போட்டுட்டு நான் இங்கேருந்து இந்த ஊரை விட்டே போயிடுறேன்.
நான் இறந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரியை வந்து எரிச்சிருங்க, நான் வந்து சாமியாரா இருந்து சொல்றேன். அப்ப எல்லாம் வந்து அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா, அந்த பொணத்த வந்து யாரும் பார்க்கக்கூடாது. அத எரிச்சிரணும் அப்படிங்கிற மாரி ஐடியா சொல்லி, அவங்க ஒரு டெக்னிக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நடிகர் திலகத்துக்கிட்ட அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும் பானுமதி அம்மாவுக்கு. அ அந்த குழந்தை யார் அப்படின்னா, பெரியவனானவங்கன்னு எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்கள். இந்த சொத்தெல்லாம் வந்து என்னுடைய பையனுக்கு தான் வரணும். அது மட்டும் இல்லாம, நீங்க செஞ்ச இந்த கொலை, இந்த நடந்த விஷயத்துல உங்க கைப்பட எழுதி எனக்கு ஒரு கடிதமா குடுத்துறணும். அப்படின்னா உங்கள நான் காப்பாத்துறேன்னு சொல்லி வாங்கிப்பாங்க. இதுக்கு முன்னால என்ன ஆகுதுன்னாங்க, அவங்க மனநிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு எம்.என். ராஜத்தையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு நடிகர் திலகம். எம்.என். ராஜத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்கும். இப்ப இந்த கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த திட்டமிட்ட நாடகம் படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பானுமதி அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வேலைக்காரிய வந்து இறந்த உடம்ப வந்து எரிச்சிருவாங்க. பானுமதி அம்மா ரங்கூன் வந்துருவாங்க. ரங்கூன் வந்த உடனே அவரு என்.எஸ். கிருஷ்ணன் அங்க இருப்பாரு வைத்தியர். அந்த என்.எஸ். கிருஷ்ணன் தான் முதல்ல ஒரு கட்டத்துல இவங்களுக்கு வந்து அந்த பேய் ஓட்டுறதுக்காக வந்திருப்பாரு. அவரு வந்து ஒரு ஆதரவு குடுத்து இந்த மேரி அவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவருடைய மனைவி இறந்தர்றாங்க. அந்த ஒரு பெண் குழந்தை இருக்கும். அந்த குழந்தைய வந்து பானுமதி அம்மாட்ட குடுத்து நீங்க வளர்த்துங்க. உங்களுக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு ஆண்டவன் எனக்கு தண்டனை குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு என்.எஸ். கிருஷ்ணன். அப்ப 20 ஆண்டுகள் கழிந்திருது அப்படின்னு சொல்லிட்டு படத்துல போடுறாங்க. 20 வருஷங்கள் ஆயிருது. இப்ப என்ன ஆகுது அப்படின்னாங்க, அ இந்த ரங்கோன்ல வந்து ஒ இந்த உலகப்போர் காரணமா அங்க இருக்கிறவங்க எல்லாம் மறுபடியும் இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. இவங்களும் பானுமதி அம்மாவும் இங்க தஞ்சாவூருக்கு வந்துடுறாங்க. அங்க தான் வந்து எஸ்.எஸ்.ஆர பார்க்குறாங்க பானுமதி அம்மா. பார்த்தோனே அப்பதான் எல்லாமே தெரிஞ்சிருது உண்மையெல்லாம். அதாவது எஸ்.எஸ்.ஆர் தன்னுடைய மகன் தெரிஞ்சுட்டு, தன்னுடைய அதாவது நடிகர் திலகத்த பத்தி எல்லாம் சொல்லிர்றாங்க. இந்த மேரி அப்பா வந்து இந்த மேரி பண்ணிட்டாரு. எனக்கு இந்த மேரி எல்லாம் அந்த உயில்லாம் காட்டி, அவர் எழுதி குடுத்ததெல்லாம் காட்டுனோனே எஸ்.எஸ்.ஆருக்கு ரொம்ப கோவம் வந்துரும். அப்ப வந்து இந்த படத்திலேங்க எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்கள் வந்து லட்சிய நடிகர் அவரும், நடிகர் திலகத்துக்கும் அந்த நடிப்பு வந்து ரொம்ப அருமையா இருக்கும். அந்த வசனங்கள் ஆகட்டும் சரி, கலைஞர் வசனம் சொல்லவே வேண்டாம். எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்கள் பேசக்கூடிய வசனம், இங்க என்னன்னா நடிகர் திலகம் பல கெட்டப்ல இருப்பாரு படத்துல. முதல்ல வந்து ஒரு ரொம்ப இளமையா இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நடுத்தரமா இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து வயசான கேரக்டர். 60 வயது. அத கிட்டத்தட்ட அவரு வந்து சின்ன வயசுலயே ஒரு 60 வயது கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அதான் நடிகர் திலகம். அதாவது எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்களுக்கு அப்பாவும் நடிக்கிறாருன்னா பாருங்களேன். இப்ப அந்த போட்டி நல்லா இருக்கும். எஸ்.எஸ்.ஆர் அவருக்கும், நடிகர் திலகத்துக்கும் அப்பா மகனுக்கும் இடையில ஒரு போட்டி. இப்ப இதுல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த உய்யல்ல வந்து பானுமதி அம்மா வச்சிருக்கிற உய்யல் வந்து எம்.என். ராஜு எடுத்துட்டு வந்துடுறாங்க. இந்த உய்யல் இருந்தா தான் நீ எங்கள மிரட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்ப கடைசியில என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, பானுமதி அம்மா வீட்டுக்கு வருவாங்க. எஸ்.எஸ்.ஆர் எல்லாம் இருப்பாங்க. இப்ப இந்த உய்யல தான் வந்து ஆதாரமா வச்சு இவங்க பேசுவாங்க. பார்த்தா உய்யல் இருக்காது. கடைசியில அந்த உய்யல் வந்து எம்.என். ராஜத்துக்கு ஒரு மகன் இருப்பார். அவர் ரொம்ப நல்லவர். அவர் என்ன பண்ணுவாரு, அந்த உய்யல் எடுத்து இவங்ககிட்ட குடுத்துருவாங்க. குடுத்துட்டு எல்லாரும் அப்புறம் நடிகர் திலகத்த அடிக்கிறதுக்காக வருவாங்க. அப்புறம் பானுமதி அம்மா வந்து அவர ஒண்ணும் செய்யாதீங்க. அவர ஒண்ணும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர வந்து அடிக்க வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. கடைசியில வந்து எஸ்.எஸ்.ஆர் அவர்களுக்கும், இவரு ராஜசுலோச்சனா அவங்களுக்கும் திருமணம் நடந்துரும். இதுதான் இந்த படம். இந்த படம் வந்துங்க ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு படம். வசனம், பாடல்கள், பானுமதி அம்மாவுடைய நடிப்பு, கதை எல்லாமே ஒரு அருமையான படம் என்று சொல்லி, இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.